ஏழை 7 லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணால இந்த மொய் காசு வரும் கடனை அடைச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் மொய் காசு என்னமோ 1 லட்சம் தானே வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் புலம்புறாரு. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோடு உங்களோட முறையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. ஏன் இந்த மொய் காசு வரல? மொய்ங்கிறது யார் கண்டுபிடிச்சா? அப்போது கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாண வீட்டுக்காரங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தருக்கு தன்னால் முடிஞ்ச காசை கொடுத்து இதை நான் செஞ்சுருக்கேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்க வீட்டு கல்யாணத்தில் இவங்க போய் இந்தாங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் உங்களுக்கு உதவியே செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அந்த மொய். ஆனால் இப்போ எப்படி நிற்கிது? நான் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறேன், அந்த கிராண்டாக கல்யாணம் பண்ண கடனை அந்த வர மொய் காசு வச்சு அடைச்சிடலாம் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் வைக்கிறவங்க என்ன நினச்சி திரும்ப வைக்கிறாங்க, நமக்கு 1000 ரூபா செஞ்சுருக்கான், இந்த கல்யாணத்துக்கு 500 ரூபா போடுவோம், அடுத்த ஃபங்க்ஷன் வராமையாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த மொய்யை செய்யணும்? எதுக்கு அது வரும்னு எதிர்பார்க்கணும்? அதுக்கு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாமே. 1000 பேருக்கு எதுக்கு சொல்கிறாங்க? இந்த பொண்ணு இந்த பையன் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, இந்த பையன் கூடயும் யாரும் தவறுதலாக பேசாதீங்க, இந்த பொண்ணு கூடயும் யாரும் தவறுதலாக பேசக்கூடாது, பொண்ணு கேட்டு வரக்கூடாது, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்க 2 பேருக்கும் உண்மையாக இருக்கணும், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 1000 பேருக்கும் போய் சொல்லி கல்யாணத்துக்கு வர சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அதுக்காக வர சொல்கிறாங்க? அப்படி கிடையாது. ஏன்னா 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் என் மனசாட்சிப்படி நான் இருந்தால் தான் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவங்க மனசாட்சிப்படி அவங்க இருந்தால் தான் துரோகம் பண்ண முடியாது. இன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்த என் மணப்பெண்ணோட தங்கச்சியவே கல்யாணம் பண்ணுற காலம் வந்துடுச்சு. அதனால் நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கோங்க. உங்களோட கல்யாணத்தில் காசு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும்னு விரும்புகிறீங்களா? இங்கே நிறைய கடவுளோட குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். பாய்.